அமெரிக்கா நலனை அதாகப்பட்டது மனுஷனே ராக்கெட்ல வச்சு சந்திர மண்டலத்துக்கு அனுப்பினா அந்த வகை ரெண்டோடு செஞ்சு செய்யும் எங்கப்பட்டவரும் ஆற்று நீங்கப்பட்டவரும் அடுத்து மறந்து போச்சே 3 பேர் ஆச்சு. சிஷ்யா பேர் என்னடா? பேரா என் பேர் வெகு அவங்க சுப்புடி. உங்க பேர் யாரோ கேட்கறது? சரி பரவாயில்ல. ஆம்ஸ்டாங் என்ன நான் தெரியுமோ? சந்திரன் மேல காலை வச்சா அது சாட்சாத் சந்திரன் தானா? மண்டுகளே, அதுல கூட டூப்ளிகேட். ராகு என்கிற பாம்பும் கேது என்கிற பாம்பும் அடிக்கடி பிடிச்சு கடிக்கிறதாக சொல்லப்படுகிற அதே நிலா இப்போ ஆம்ஸ்டாங் எங்கப்பட்டவன் சென்று வந்ததும் அதே நிலா. சென்று வந்ததும் அதே நிலா, வந்ததும் அதே நிலா, புலியை பறிந்ததும் அதே நிலா, அதில் கல்லை எடுத்ததும் அதே நிலா. இதை டெலிவிஷன்ல பார்த்துக் கொண்டிருந்தவா அத்தனை பேர் என்ன பண்ணா தெரியுமோ? ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே நல்லா அழுத்துறோம். ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே உன் வலதுகாலை எடுத்து வைத்து சொல்றேன். இப்படி அமெரிக்கா போய் வந்துட்டா, ரஷ்யா இந்த தீர்வுல ரொம்ப பண்ணிட்டு இருக்கா. ஏன் நம்ம இந்தியாவில கூட கத்திரத்துக்கு போகக்கூடாது கேட்க ஆரம்பிச்சுட்டா. ரயில் வாகனம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மயில் வாகனம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு. போயிங் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி புஷ்ப விமானம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு. ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே மூஞ்சூறு வாகனத்தை கண்டுபிடிச்சது நம்ம நாடு. நம் நாடு இன்னும் இருக்கு. முறுக்கு வட முறுக்கு வட முறுக்கு வட இட்லி முறுக்கு வட தேங்காய் சட்னி பயிர் வட ஈரவட ஆமவட மெது வட மசால் வட ஈரவட ஆமவட மெது வட மசால் வட. இப்படி இந்தியா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கா. இன்னும் எப்படி பண்ணிட்டே இருக்கா. ஆமாம், இந்தியாவில் எதுல ஒத்துமை இருக்கோ இல்லையோ, இதுல ஒத்துமையா கோஷம் போட்டா 14 பாஷையிலையும் போட்டா நம்ம பட்டுவாங்க சும்மா இருப்பாரா? அவளுக்கும் வந்து தேசம் அடுத்த அமெரிக்காவை பார்த்தேரா, அவன் நாட்டுக்காரா ஊருக்கு போனது கேட்டேரா அப்படின்னா கடைசியில விஷயம் பார்லிமெண்ட்டுக்கு போச்சு. பொதுஜன அபிப்பிராயத்துக்கு மதிப்பு வச்சு இந்தியாவில இருந்து சந்திரமண்டலத்துக்கு இந்தியாவில இருப்ப கவர்மெண்டால் முடிவு பண்ண. அதுக்காக ஒரு தனி அதிகாரியையும் போட்டா அதிகாரி ஒரு அபாரமான ஐடியா பண்ணினார். என்ன ஐடியாவோ? அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். அதாவது சந்திரனுக்கு போகும் ராக்கெட்டு, தாய்க்கப்பல், பூச்சி வண்டி, ராக்கெட்டு என்ற ஸ்பேஸ் உடைகள், டெலிவிஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா போன்ற சில்லறை விஷயங்களை அமெரிக்காவும் ராக்கெட்டை அனுப்புவதற்கு தேவையான வெற்றில பார்த்து குழம்பு மூலம் சந்திரன் பற்றி மாலை மாதிரி சந்தன் மேடை மைக்கல் என்ஜிமெண்ட் போட்டிருக்கிறார்கள். இது போன்ற அதிமுக்கியமான வெரி இம்பார்ட்டன்டான விஷயங்களை இந்தியாவே கவனிச்சுக்கு முன்னு ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார். இதுக்கப்புறம் தான் எல்லா தொல்லையும் ஆரம்பிச்சது. கடைசியிலே எங்கிருந்து ராக்கெட் விடுறதுன்னு சீட்டு குலுக்கி பார்த்தா அடிச்சது மாதிரி சான்ஸ் பம்பாய்க்கு அடி சத்தேன்னா. ஆனா மறுபடியும் ஒரு தமிழ் இழுத்தோ. தமிழுக்கு காரணம் விண்வெளி வீரனாக, அதாவது ஆஸ்ட்ரோனாட் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டார்
அந்த இந்தியாவில் தான். அவன் பேர் சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன். பேரை கேட்டதும் அப்செக்ஷன், எதிர்ப்பு. சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன் போனா பம்பாயில இருக்கிற சேனா சும்மா இருப்பானா? மெட்ராசி போற ராக்கெட்டுக்கு பம்பாய் வேற அழைச்சது. நகி நகி அளவு பண்ண முடியாதுன்னா உடனே அதிகாரி பார்த்தார். பூலோகத்தில் சொர்க்கமாயிருக்கிற தமிழ்நாட்டுக்கு இடத்தை மாற்றினார். ஏன்னா மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ். தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு, ஏரோ இல்லாத தமிழ்நாடு, சட்டசபை அடித்தடி காணாத நாடு, லாவண்டு ஆடச் செடாத நாடு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் கூடுவாஞ்சேரி பக்கத்திலே இருக்கிற சுக்கலாஞ்சேரியிலே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணினார். இந்தியாவும் தன் பங்குப்படி காரியங்களை செய்தது. பந்தல் என்ன, தோரணம் என்ன, சூடம் என்ன, சாம்பிராணி என்ன, டியூப் லைட் போட்டது, டீச்சர் அமைத்தது, தேங்காய் உடைத்தது, ரிஷி கழித்தது, ஆக எல்லாம் கையாச்சு. கும்பகோணம் மகாபகம் மாதிரி சுக்கலாஞ்சேரியில கூட்டம்னா கூட்டம், பெரும் கூட்டம். இறைவணக்கம் பாட டி.எம். சவுந்தரராஜனை கூட்டிருந்தார். டி.எம்.எஸ். வந்தார், பாட ஆரம்பிச்சார். என்ன பாடினார்? மெதுவா மெதுவா தொடலாமா, படலாமா. அட அதிஷ்டுகளா, இதையா அவர் பாடுவார்? அசல் பக்தி பாட்டை அல்லவா பாடினார். பிரேயர் முடிஞ்சதும் புரோகிதர் மந்திரம் போல தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொளுத்தி விண்வெளி வீரனுக்கு திருஷ்டி கழிச்சு அவன் ராக்கெட்டுக்குள்ள நுழையறதுக்கு முந்தி, அதே வையா சுந்தரம் உடம்பு பத்திரம் போய் என்ற போடுடா என்று மாட்டியும், என்ன அவங்களைத்தானே சரித்திரம் என்ன பேசிக்குங்கோ, கல்கட்டியில புளியோதரை வச்சிருக்கேன், ஒரு வாரம் கூட நன்னாருக்கு தூக்கி ஏதாவது நாய்க்கு போட்டுடாதீங்கோன்னு ஆசையா ஆம்பளையாலும், அப்பா நேற்று பணம் வாங்கிட்டு வான்னு அரை டிக்கெட்டுகளும் கேட்டுக்கொண்டனர். அதன் பிறகு நம்ம விண்வெளி வீரன் ராக்கெட்டுக்குள் நுழைந்து ஜன்னலை இழுத்து சாத்திர நேரம், நிறுத்துங்கோ நிறுத்துங்கோன்னு கத்தின்றே ஒரு குடுகுடு ஆத்மா ஓடி வந்தது. அவர்தான் பிரபல பஞ்சாங்க சிரோன்மணி ஜோதிட மனோன்மணி ஸ்ரீ ஸ்ரீ சாஸ்திரிகே. வந்து என்ன சொன்னார்? Do you have any sense? Do you have any brains? Do you have any sense? Do you have any brains? Do you have any idea? அப்படி இன்னும் ஆங்கில மொழியில் கேட்டார். இத ரேடியோவில் 16 பாஷையிலையும் அஞ்சல் பண்ணான். ஸ்ரீ 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 சாஸ்திரிகை கணீர் என்று சொன்னார். மை டியர் ஆபீசர், அன்புள்ள அதிகாரி அவர்களே, தப்பு பண்ணிட்டு, பெரிய தப்பு பண்ணிட்டு, பெரிய பெண்ண பண்ணிட்டு, இன்னைக்கு அமாவாசையாச்சு, சந்திரனே கிடையாது, நம்ம இந்தியா எங்கே போய் இருந்தது? சந்திரன் இல்லாத போது இறந்த இடம் எதுன்னு இப்படி கேட்டார். அதிகாரி அசந்து போயிட்டார். ஒரே பலபலப்பு, ஒரே பலபலப்பு. அதிகாரி பார்த்தா கிடுகிடுன்னு மைக்கை பிடிச்சார். இந்த ராக்கெட்டை அனுப்புறதுல ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது. அமாவாசை வருவதை யாரும் கவனிக்கல. ஆகவே மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன் என்று வருத்தப்பட்டு மேலும் சொன்னார். ஆகவே சந்திரனுக்கு இந்தியாவை அனுப்புற இந்த நிகழ்ச்சியை இன்னும் 15 வருஷம் ஒத்தி வைக்கிறேன். மறுபௌர்ணமி வர்றதுக்கு 15 நாள் தானே, தவறிப்போய் அந்த வருஷம் 15 வருஷம் விட்டார். அதிகாரியாச்சே, சொன்னதுதான் மாற்ற முடியாது. ஆகவே இன்னும் 15 வருஷம் கழிச்சு நீங்க எல்லாரும் இங்கே வரணும். இந்தியா சந்திரனுக்கு போற கதையை நான் திரும்ப சொல்லணும். அதை நீங்களும் கேட்கணும்.